வணக்கம். தமிழ்நாட்டில் அடுத்த 48 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் தமிழ்நாட்டில் அதிகளவு பயன்பெறும் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சியானது நிலவுகிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவை கடற்கரையோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அறிவுறுத்தலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை தற்பொழுது விலகி இருக்கிறது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் தொடங்குவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தீபாவளி அன்று மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருட தீபாவளி மழையுடன் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வளிமண்டலத்தில் கிழக்கு திசை காற்று அடுத்த 48 மணி நேரத்திற்குள் வீச தொடங்கும் என்றும் அதனால் வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளது என்று தனியார் ஆய்வாளர்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றனர். பருவமழை தொடங்க உள்ள சூழலில் நாளை முதல் வருகிற 21ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கான மழையாக இருக்காது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்று லேசான மழைக்கும் நாளைய தினம் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக சென்னையில் துவங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகாரப்பூர்வமாக இருப்பதாகவும் தற்பொழுது வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.